உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண் முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பள்ளிக்கு மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் இந்த காலத்தில் காஸ்ட்லி பைக்கில் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வருவதாக எங்களுக்கு தகவல் வருகிறது. சில இடங்களில் நாங்கள் அதை சோதனை செய்தும் பெற்றோர்களுக்கு ஃபைன் போட்டும் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் இதற்கு பொறுப்பு உண்டு. காவல்துறை எப்படி அவர்களை ஒரு ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் பிரகாரம் விதிகளின் மூலம் கட்டுப்படுத்துகிறதோ, அதுபோல் கல்லூரி மற்றும் பள்ளிகளின் நிர்வாகத்தினரும் இதை அந்த மாணவர்களுக்கும் அதை பைக்கில் வரக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிவுரைகள் கூட வேண்டும். அதுபோல் இந்த மாதிரி இதை நாளைக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது. காவல்துறை மூலமாக இந்த மாதிரி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பைக்கில் வரும், அதாவது தனியாக அவங்க ஓட்டிட்டு வர்றது, பெற்றோர்களோட வருவாங்க, அது வேறு. தனியாக அவங்கள டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வருவது சட்டப்படி குற்றமாகும். அவர்கள் மீதும் அவர்கள் பெற்றோர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதுபோல் மாவட்டத்தில் ஏன் நம்ம இந்த மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஹெல்மெட் போடணும், மித வேகத்தில் செல்ல வேண்டும், காரில் போகும்போது சீட் பெல்ட் அணிந்து செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, ஒரு விபத்து குறைந்த மாவட்டமாக நம்ம கடலூர் மாவட்டத்தை உருவாக்க வேண்டும். அதுபோல் குற்றங்கள் செய்யக்கூடிய நபர்கள், அதாவது எந்த வகையில் சேர்ந்தாலும் சரி, வீடை உடைத்தாது, இல்லை வழிபறி செய்வது, கள்ளக்கனவு, எந்த விதமான குற்றங்கள் செய்தாலும் கண்டிப்பாக காவல்துறையினர் கண்டுபிடித்து வருவார்கள். அதனால் அந்த குற்றவாளிகளுக்கு எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனால் நம்ம மாவட்டத்தை குற்றம் குறைந்த மாவட்டமாக ஆக்குவதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் காவல்துறைக்கு கேட்டுக்கொள்கிறேன். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.